சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல வந்து தங்க நகைய வந்து அடகு வச்சு, அத வந்து அதிலருந்து அந்த காச எடுத்துட்டு போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அத பூர்த்தி செஞ்சுக்கிட்டு, அப்புறமா அந்த தங்க நகைய வந்து மீட்பாங்க. அத தாண்டி இந்த தங்க நகைய மீட்கிறது வந்து அத அடகு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கரெக்ட்டா? இல்லன்னா இந்த தங்க நகைய வித்துட்டு புதுசா ஒரேடியா வாங்குறதே கரெக்ட்டா? இப்போ வச்சுட்டு 8 மாசத்துல நான் வந்து கோல்ட வந்து நான் ரிலீஸ் பண்ணிருவேன். இல்ல 1 வருஷத்துல நான் வந்து நகைய மூட்டுருவேன். அந்த கான்ட்ரிபியூட் இருந்தா கம்பல்சரி வைக்கலாம். இல்ல அ வச்சா என்னால மூட்ட முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்ததுன்னா, கன்ஃபார்ம் வித்துட்டு கோல்டு அந்த காசை நீங்க யூஸ் பண்ணி மறுபடியும் கோல்டு வாங்குறது நல்லது. சார் நான் முதல்லயே சொன்ன மாரி இந்த கோல்ட வந்து நெறைய பேர் வாங்குறதுக்கான ரீசனே அது விக்கும்போது அது நமக்கு நல்ல லாபம் தரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் அந்த கோல்டையே வாங்குவாங்க. அப்படி உங்ககிட்ட விக்கும்போது அதோடைய வேல்யூ நீங்க எந்த அளவுக்கு பெஸ்ட்டா குடுத்துட்டுருக்கீங்க? 100% லாபம். ஏன்னா நீங்க வாங்கும்போது கோல்டு ரேட்டு கம்மி. இப்போ விக்கும்போது கோல்டு ரேட்டு வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் வருது. அப்போ நீங்க விக்கும்போது நல்ல ரேட்டு தான் உங்களுக்கு கம்பல்சரி வரும். நாங்க கோல்டு மட்டும் பண்ணல. வெள்ளி வாங்குறோம், டைமண்ட் வாங்குறோம். வெள்ளி அடகு வைத்திருந்தாலும் நாங்க அத ரிலீஸ் பண்றோம். எங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் இருக்கிறாங்க. 40 வருஷம், 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கோல்டுல. அவங்க செக் பண்ணி அதுக்கான வேல்யூவ அவங்க குடுப்போம் நாங்க.